ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு நுஷனா கேலரி. நான் இப்போ உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன் எப்படி ஒரு கோன் ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணுறதுன்னு. கோன் எவ்வளோ ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு எங்களோட டிசைன்ஸ் அழகாக வரும். இங்கே நான் எடுத்துக்கிறது 20 கிராம் ப்ராக்டிஸ் கோனில் நாங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அழகான டிசைன்ஸ் வரைஞ்சி குறையலும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் 30 கிராம் கார்ன்ஸ் எப்படி இருக்கும்ண்டு. 30 கிராம் கோன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அதில் வெயிட் ஓவர்னால பிகினர்ஸ்க்கு 30 கிராம் கோனில் போட்டுக்கொண்டு போக்கல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலே 20 கிராம் கோன்ஸில் யூஸ் பண்ணுற மட்டும் எங்களுக்கு எவ்வளோ அழகான டிசைன் போடலுமோ அவ்வளோ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிய காட்டிலும் 20 கிராம் கோன்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. நான் இப்போ சொல்லித்தரேன் எப்படி ஒரு கோன் ஹோல்ட் பண்ணுறேன்னு. இன்னும் இந்த மாதிரி சில ஆட்கள் கோன் மேலே வெயிட்டை ஃபுல்லாகவே கோன் டிப்புக்கு இல்லாட்டி இந்த மாதிரி பென்சில் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கோன் ஹோல்ட் பண்ணக்கொள்ள எங்களுக்கு அழகாக டிசைன் போடலாம். ஏன்னா இப்படி கோன் ஹோல்ட் பண்ணக்கொள்ள எங்களோட ஃபிங்கர்ஸில் நெயில்ஸ் எல்லாமே அந்த போர்டுக்கோ இல்லாட்டி கைக்கோ படுறதுனால எங்களுக்கு எடுத்துக்கிறே ஒழுங்காக கோன் ஹோல்ட் பண்ணுற இந்த மாதிரி எங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இந்த மாதிரி கோனை வச்சுட்டு தம்பால் நாங்கள் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி கொண்டோம்னா இறுக்கினா மிச்சம் இல்லை லைட்டாக இறுக்கி பிடிச்சோம்னால் எங்களுக்கு அழகான இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கூட ஈஸியான மாதிரி போடலாம். அப்புறம் இந்த வெயிட்டிக்குது இந்த பின்னுக்குள்ள வெயிட்டை நாங்கள் எங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தம்புக்கும் நடுவில் உள்ள ஸ்பேஸில் தான் வச்சுக்கிறணும். அப்படின்னா இப்போ இது கோன் யூஸ் பண்ணிடலான்னால இது நேரம் நிற்கிது. இப்போ யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் போக்கலை எம்டி ஆகவே கொண்டு போக்கலை அது இந்த மாதிரி புலும் கீழே புலாமிக்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த நடு துண்டில் இந்த கோன் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இப்படி கோன் பேலன்ஸ் பண்ணுறதுனால இந்த முன்னுக்கு பாருங்கள் இந்த இடத்துல எங்களோட நெயில்ஸ் அந்த போர்டுக்கோ கைக்கோ படாதனால கஸ்டமர்ஸ்க்கும் ஹெல்ப் ஆகிக்கும், எங்களுக்கு நல்லா போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி பிடிச்சால் எங்களோட நெயில் அந்த போர்டுக்கு படுவது இல்லையா. அப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஒசத்தி பிடிக்கிறதுனால எங்களுக்கு அழகான டிசைன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் கோன் ஹோல்ட் பண்ணுற விதம் இந்த மாதிரி ஈஸியாக எங்களுக்கு போட்டுக்கொண்டு போகலும். நெக்ஸ்ட்டு நாங்கள் ப்ரெஷர் எப்படி ஒரு கோனால் நாங்கள் ப்ரெஷர் கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு இந்த பின்னை நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கொஞ்சம் மெஹந்தியை நாங்கள் உடனே அப்ளை பண்ண மாட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஓரமாக்கிட்டு இதை நாங்கள் யூஸ் பண்ணாமல் தான் நிற்கணும். ஏன்னா இது சில டைமுக்கு ட்ரை ஆகிக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற பின் பின்னு குத்தி தானே இது வைக்கிறேன். அப்போ எங்களுக்கு அந்த துண்டு ஃப்ரீசரில் ஈக்குவலாக ட்ரை ஆகிடும். அப்போ மெஹந்தி டிசைன் போடக்கூட ஒழுங்காக வராது. இப்போ இந்த பாருங்கள் நான் நார்மல் ப்ரெஷர் கொடுத்து தான் போடுறேன். இந்த மாதிரி நார்மல் ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி தின்னான லைன்ஸ் எங்களுக்கு லைன்ஸோ ஏதோ ஒரு டிசைன் தின்னாக கொஞ்சம் போட்டு குறையலாம். சில ஆட்கள் மிச்சம் தின்னா போடுறது விரும்புவாங்க. அதனால நாங்கள் தின்னா போடுறதுக்கும் திக்காக போடுறதுக்கும் கட்டாயம் பழகிக்கணும் மெஹந்தி ஆர்டிஸ்டாக. நெக்ஸ்ட் நான் சொல்லித்தரேன் எப்படி திக்காக போடுறது. திக்காக போடக்குள்ள இந்த மாதிரி எங்களோட தம்பை கொஞ்சம் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு இறுக்கிட்டு கொஞ்சம் பேஸ்ட்டை கொஞ்சம் கூடையாக வர மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கொண்டு போகக்குள்ள எங்களுக்கு திக்கான லைன்ஸோ ஏதோ திக்காக போடக்குள்ள போட்டு போகலும். இந்த மாதிரி இப்போ ரைட் பார்ப்போம். இது தின்னாக போடுற ரைட். இதே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நாங்கள் எங்களோட கையில் ப்ரெஷர் கொடுத்து போட்டோம்னா ஒரு திக்கான ரைட் எங்களுக்கு போட்டு குறையலாம். இது ரைட்டுக்கும் லைனுக்கும் மட்டுமில்லை எங்களுக்கு பெட்டில்ஸ் ஃப்ளவர் பெட்டில்ஸ்க்கும் அழகாக போட்டு குறையலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லீவ்ஸ் போடக்குள்ள நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் கொஞ்சம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிட்டு வரையலாம். அந்த மாதிரியே எங்களுக்கு போட்டுக்கொண்டு போகலாம். ப்ரெஷர் லீவ்ஸ்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா குறைக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு வேண்டிய மாதிரி லீவ்ஸ் தான் மிச்சமாளுக்கு கஷ்டமாயிக்கும். அதனால் லீவ்ஸ் எவ்வளோ பல வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் என்னன்னாலும் பிகினர்ஸாக ஃபஸ்ட்டுக்கே பேப்பர்லேயோ இது மாதிரி ஏதாச்சும் போர்டுலேயோ இப்படி சரி எவ்வளோ நாங்கள் கோன் போட்டு பழகுறோமோ அவ்வளோக்கு எங்களுக்கு அழகான டிசைன்ஸ் வரைஞ்சி குறையலும்.
டொட்டாக இருந்தால் கூட பாருங்கள், இந்த மாதிரி சும்மா சும்மா டொட் வைக்கிறதுக்கு விட இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பாருங்கள், முல்லை வச்சுட்டு அப்படியே மேலே எடுத்தோம்னா அழகான டாட்ஸ் எங்களுக்கு இல்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட் 2 நான் போட்டிக்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஐக்கு போடுற 3 பாருங்கள் எவ்வளோ அழகாக இதாக வருது. அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து எங்களை வந்து அழகான டாட்ஸ் வந்து எடுத்துக்குறையலும். நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஃப்ளவர் பெட்டில்ஸ் போடுறேன்னு சொல்லி தரேன். இந்த மாதிரி போட்டால் திங்கான ஃப்ளவர் பெட்டில்ஸ். இதே கொஞ்சம் திங்காக வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் நாங்கள் மேலால் கூட்டினா வந்து எங்களுக்கு அழகான இதுக்கும் விட அழகான இப்போ நான் போட்டு காட்டுறேன் இப்படி அந்த மாதிரி அழகான பெட்டில்ஸ் போடுறேன்னு இந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மறுவா கீழே வரக்குள்ள ப்ரெஷரை குறைச்சா அழகான பெட்டில்ஸ் வந்து எங்களுக்கு எடுத்துக்கிறேனும். நான் இன்னொரு சைடுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி முல்லை வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் திக்காக பெட்டில் போட்டுட்டு மறுவா ப்ரெஷர் குறைச்சா அழகான பெட்டில்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் பெட்டில்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எப்படி இந்த டியர் ட்ராப்ஸ் எல்லாம் எப்படி போடுறேன்னு பார்ப்போம். ப்ரெஷர் கொடுத்து அதால் இந்த மாதிரி ஒரு டொட்டன்னு வச்சுட்டு முல்லை ப்ரெஷர் கொஞ்சம் குறைச்சி இழுத்துட்டிங்கன்னா டியர் ட்ராப்ஸ் வந்து வரும். இதே ஒரு லைனை போட்டுட்டு இது 2 பக்கத்துக்கும் போட்டால் வந்து எங்களுக்கு ஒரு லீவ்ஸ் மாதிரி லீவ் லைன் ஒன்று மாதிரி எங்களுக்கு போட்டு குறையலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் கொஞ்சம் கூடியாக போட்டுட்டு ஒரு டொட்டன்னு போட்டுட்டு கொஞ்சம் முல்லை ப்ரெஷர் வந்து இழுத்துடுவோம். இந்த மாதிரி போட்டுக்கொண்டு போனால் எங்களுக்கு வந்து அழகான ஒரு லீவ்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நான் மற்ற பக்கத்துக்கு வந்து லீவ்ஸ் போட்டு காட்டுறேன் எப்படி. அதுவும் வந்து முல்லை ஒரு சின்ன லைன் ஒன்று வந்துட்டு முல்லை ப்ரெஷர் கூட்டி கொண்டே போய்த்துட்டு அப்படியே முல்லை ப்ரெஷரை குறைச்சோம்னா அழகான லீவ்ஸ் வந்து எங்களுக்கு பார்த்துக்கலாம். இந்த லீவ்ஸ் தான் மிச்சமே பிகினர்ஸ்க்கு கஷ்டமான விஷயம். உங்களுக்கு எது சரி ஒரு டவுட் ஒன்று இருக்குதுன்னா இந்த லீவ்ஸ் பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க, நான் அதுக்கு ஷுவராக ரிப்ளை பண்ணுவேன்.